மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணையுடன் அல்லது தனது கணவருடன் இருக்கின்ற போது பாலியல் உறவை அல்லது செக்ஸை வைத்துக் கொள்கின்ற போது அந்த பாலியல் உறவின் மூலமாக அவருக்கு உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் அல்லது திருப்தி அல்லது மன அமைதி, அதன் மூலமாக போதும் போதும் என்ற ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம், உங்களை ஒரு தேடி பார்க்க மாட்டார்கள். இது ஒரு 100% ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் எடுகேஷன் நிகழ்ச்சியாக, ஒரு சுகாதார கல்வி நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கின்றது. அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இவோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக, வெளியூர் நண்பர்கள் 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 ஊடாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த அடுத்ததாக நாங்கள், அதாவது பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற என்னென்ன பிரச்சனையின் காரணமாக அந்த பெண் திருப்தியை அடையாமல் தடுக்கப்படுகிறார் என்பதை பற்றி பார்க்கின்ற போது, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி லைஃப் ஸ்ட்ரெஸ். எத்தனையோ பேர், நான் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றேன், இன்னும் கூட என்னுடைய மருந்தெடுத்த பிற்பாடு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்ன நேரத்திலே நீங்கள் பாலியல் உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அதற்கு கூட அவர்களாலே மறுமொழி சொல்ல முடியாத நிலைமை ஏற்படுகிறது. டாக்டர் இரவிலே தானே என்று சொல்லுகிறார்கள். ஒருபோதுமே தயவு செய்து இனி வரும் காலங்களிலே இந்த இரவிலே பாலியல் உறவை வைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு பெண் குடும்ப தலைவியாக இருந்து கொண்டு வீட்டில் இருக்கிற முழு வேலைகளையும் செய்து கொண்டு அவர்கள் வேலைக்கு போகின்ற பெண்களாக இப்போ நாங்கள் பார்க்கின்ற போது உலகம் முழுவதும் 90-92% பெண்கள் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள், ஜாப் செய்பவர்களாக இருக்கிறார்கள். என்றபடியாலே பகல் முழுவதும் வேலை செய்து கொண்டு வந்து பிறகு இரவிலை வந்து பிள்ளைகளுக்கு சமைத்து சாப்பாடு கொடுத்து நாளைக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் தயார்படுத்தி பிற்பாடு எல்லா வேலைகளையும் முடித்த பிற்பாடு ஒரு 10 மணி போல, 10:30 போல, 11 மணி போல அந்த பெண் ஒரு கட்டிலை வந்து அமர்ந்து கால் ரெண்டையும் நல்லாக ஒரு ரெஸ்டில் வைத்திருக்கின்ற போது அந்த நேரத்தில் இந்த கணவர் வந்து வீடியோ பார்த்தோ அல்லது டேப் பார்த்து கொண்டு, ஃபோன் பார்த்து கொண்டு அல்லது டிவி பார்த்து கொண்டு வந்து இப்போது செக்ஸ் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்படும். 1 நாள் 2 நாள் 3 நாள் சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு பிற்பாடு அது ஒரு பெரிய பிளாஸ்டாகத்தான் அது போகக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு பெண்ணினுடைய, ஒரு மனைவியினுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய ஆண்களுக்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதுவும் இந்த 3ஆம் உலக நாடுகள், எங்களை போன்ற நாடுகளிலே மிக மிக அது அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது எம்பத்திக்கல் அப்ரோச் உங்களுக்கு தெரியும். அதாவது பீயிங் வித், எம்பத்தி என்று சொன்னால் பீயிங் வித் என்று சொல்வோம், உன்னுடன். அதாவது சிம்பத்தி என்றால் அனுதாபம், சிம்பத்தி தேவையில்லை. அந்த இடத்துல எம்பத்தி என்று சொல்லப்படுகிற பீயிங் வித், உங்களுடன் எந்த தேவையிலும், எந்த உணர்விலும், எந்த துன்பத்திலும், எந்த சந்தோஷத்திலும் நாங்கள் இருப்போம் என்பதைத்தான் நாங்கள் எம்பத்தி, அதாவது பீயிங் வித் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு நிலைமை எங்களுடைய குடும்ப உறவிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இந்த பாலியல் வாழ்க்கையில் வர வேண்டும். என்னுடைய தேவை, எனக்கு செக்ஸ் வைக்க ஆசையாக இருக்கிறது, வீதியிலே ஒரு அழகான பெண்ணை அரைகுறை ஆடையுடன் கண்டேன், அலுவலகத்திலே ஒரு பெண்ணை அரைகுறை ஆடையுடன் கண்டேன், என்னுடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் எல்லாம், இந்த செக்ஷுவல் டிசைர் அல்லது செக்ஷுவல் டிபிலோ தூண்டப்பட்டு விட்டது. எப்படியா வந்து அந்த ஆவேசத்தை, அந்த ஆசையை என்னுடைய மனசிலே தீர்க்க வேண்டும், மனைவியிலே தீர்க்க வேண்டும் என்று சொல்லி போட்டு வீட்டிலே வந்து இவ்வளவு என்ன மனைவி என்ன நிலையில் இருந்தாலும், தயார் நிலையில் இல்லாமல் இருந்தாலும் அந்த மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்கிற ஒரு கணவனோ ஒரு ஆண் துணையோ ஒரு போதுமே அந்த வாழ்க்கை நன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. எனவே தான் மிக முக்கியமாக லைஃப் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றையுமே போக்குகின்ற ஒரு நேரம் என்ன நேரம் என்றால் காலையிலே 4 மணியிலிருந்து 9:30 மட்டும். இந்த விடியற் காலையிலே 4 மணியிலிருந்து 9:30 மட்டும் என்று சொல்லும் போது ஒரு வயது முதிர்ந்தவரை கால் எடுத்து அவர் சிரிக்கிறார்.
அவருக்கு பெரிய நக்கலாக ஏளனமாக இருக்கிறது. எனவே எனக்கு பெரிய கவலையாக இருந்தது. இவர்களை நாங்கள் இன்னத்தையாவது படித்து அந்த விடயங்களை அறிய முடியும். ஏன் நாங்கள் நாளை காலையிலே 4 மணியிலிருந்து 9:30 மட்டும் பாலியல் உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் உண்மையாக பகலிலே ஏற்படுகிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் நித்திரை கொண்ட பிறகு குறைந்து விடுகிறது முதலாகும். 2வதாக காலையிலே தான் ஒரு ஆணினுடைய இரத்தத்திலே ஆணுக்குரிய ஹோமோனாகிய டெஸ்டெஸ்டரோனுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சில பேர் தங்கள் ரத்தத்திலே டெஸ்டெஸ்டரோன் ஹோமோனை சோதித்து பார்க்கிறார்கள். அவருக்கு சொல்லுவோம், விடிய காலையிலே 9 மணிக்குத்தான் அந்த டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகின்ற இந்த ஹோமோனை சோதித்து பார்க்கணும். ஏனென்றால் அந்த நேரம்தான் ஆணினுடைய இரத்தத்திலே உடலிலே இந்த ஆணுக்குரிய ஹோமோனாகிய இந்த டெஸ்டெஸ்டரோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும். எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக. என்றபடியினாலே எப்போதுமே ஒரு பெண்ணுடன் இருக்க வேண்டிய நேரம் என்ன? விடிய காலை 4 மணியிலிருந்து காலை 9:30 மட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம். சென்று சிறு பிள்ளைகள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் பாடசாலைக்கு சென்ற பிற்பாடு நீங்கள் உடலுறவு கொள்ளலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக உங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பாலியல் உறவு என்பது ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடாது. இருவருக்குமே நான் சொல்ல போல இருவருக்குமே அதில் சம பங்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இருவருமே அதன் மூலமாக உணர்வுகளை, உணர்ச்சியையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் பெற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பாலியல் உறவிலே, அந்த செக்ஷுவல் லைஃபில் ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. இன்று உங்களுக்கு தெரியும், இந்த திருமண வாழ்க்கையில் பல பேர் இந்த பாலியல் உறவிலே திருப்தியற்ற தன்மை காரணமாக மிக தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே கூட நேற்று காலையிலே கூட இலங்கையிலே நடந்த ஒரு பாரதூரமான நிகழ்ச்சி எங்களுக்கு வந்தது. உண்மையாக பெரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக அது இருந்தது. நீங்கள் பார்த்திருக்கலாம். எனவே என்ன நடக்கிறது என்றால், தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவருடன் ஒழுங்கான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளாவிட்டால் கணவர் என்ன செய்வார்? வேறு முறைகளில் வெளியில் போய் பாலியல் தொழிலாளி இருப்பதற்கு அவருக்கு பயமாக இருக்கும் என்றபடியாலே வீட்டுக்குள்ளவருடன் அவர் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள பார்ப்பார். இது பெரிய ஒரு நிகழ்ச்சி, உடைய குடும்பத்திற்கும் பாரதூரமான ஒரு கரையை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் அவதானித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பாலியல் உறவு என்பது ஒழுங்காக அமைய வேண்டும். எனவே பெண்களுக்கு இந்த லைஃப் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒருபோதுமே இரவிலே நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம், காலையிலே தான் இந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கோ அது விருப்பமா என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதை நான் கண்டிருக்கின்றேன் பல இடங்களில். இந்த பீரியட்ஸ் நேரம், மென்சுரேஷன் நேரங்களிலே அநேகமான பெண்களுக்கு உடலுறவு கொள்ள விருப்பம் இல்லை. ஓகே, ஆண்களுக்கு அப்படி கொள்ள விருப்பம் என்றாலும் அந்த இடத்திலே அந்த பெண் துணையுடைய அல்லது மனைவியுடைய அனுமதியை பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிந்த பல பாலியல் தொழிலாளிகள் இருக்கிறார்கள், செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ். ஒருபோதுமே இந்த அவருடைய பீரியட்ஸ் நாளிலே வீட்டுக்கு விட்டு வெளியிலே வரவே மாட்டார்கள். வீட்டு கேட்டெல்லாம் பூட்டியிருக்கும், ஃபோனையும் அவர்கள் ஆஃப் பண்ணி விடுவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவரை தொடர்பு கொள்ள முடியாது. உண்மையாக அப்படிப்பட்ட பாலியல் தொழிலாளிகளுடன் இந்த பீரியட்ஸ் நாட்களிலே தொடர்பு கொள்ளுகின்ற போது பாலியல் நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுற பாலியல் நோய்கள், HIV AIDS போன்ற நோய்களும் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நிலைமை ஒரு மனைவியுடன் நாங்கள் பாலியல் வைத்துக் கொள்ளுகின்ற போது அப்படி ஒரு பிரச்சனை அந்த இடத்திலே வராது. எனவே தான் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறது? அதாவது இந்த எப்போதுமே என்ன வேலையை நீங்கள் செய்தாலும் ஒரு மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் இந்த பாலியல் உறவை ஒருபோதுமே வைத்துக் கொள்ளார்கள். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும்? இந்த லைஃப் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற எப்போதுமே இந்த பாலியல் ரீதியான அழுத்தம் அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது என்றபடியினாலே உங்களுக்கு பாலியல் வாழ்க்கையிலே கடைசியிலே தோல்விதான் மிஞ்சும். அதன் பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால், அந்த பெண் அல்லது அந்த மனைவி உங்களுக்கு ஒத்துழைக்காமட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்? இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அல்லது ஆண்குறி விரைப்படைந்தாலும் போதுமான அளவு விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். அதன் பிற்பாடு இந்த ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த விந்து முந்துதலுக்குரிய பிரச்சனையும் அந்த இடத்திலே ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே எந்த நாளும் மீண்டும் ஒரு சமரியாக சொல்கிறேன், ஒருபோதுமே இரவிலே பாலியல் ரீதியான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அமைதியான ஒரு சூழ்நிலை தான் இந்த பாலியல் உறவுக்கு ஒரு தகுந்த காலமாக, நேரமாக இருக்கும். எனவே இவ்வளவு காலமும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.